Hello friends, welcome to Salem Traditional Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் இட்லி தோசையோடலாம் சாப்பிட்றதுக்கு தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இதில் 5-6 பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. அது கூட அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டால் போதும். இதோட 4 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கிளறி விடுங்க. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் சேர்த்து வதக்கி விடுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் இதோடவே சேர்த்து நாம் வதக்கி அரைக்கிறதுனால குழந்தைங்க இதை தூக்கி எறிய மாட்டாங்க. டேஸ்ட்டுமே நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.